கரூரில் லோக்சபா தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுத்தரக்கூடாது எனவும், திமுக தான் கரூரில் போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கரூர் லோக்சபா தொகுதியில் கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய 4 மாவட்டங்களின் சட்டசபை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் கரூரில் காங்கிரசைச் சேர்ந்த ஜோதிமணி தற்பொழுது எம்பியாக பதவி வகித்து வருகிறார். சென்னையின் திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் லோக்சபா தொகுதி வாரியாக நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் தொகுதி திமுகவினர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக் கூடாது எனவும் ஒட்டுமொத்தமாக திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் சிட்டிங் எம்பி ஜோதிமணி தேர்தலில் ஜெயித்தது முதல் திமுகவுடன் இடைவிடாமல் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்த முறை கரூர் தொகுதியினை திமுக பெற வேண்டும் எனவும், திமுக வேட்பாளரை அறிவித்தால் உயிரை கொடுத்தாவது வெற்றி பெற்று தருவோம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கூட்டங்களில் பங்கேற்று வரும் எம்பி ஜோதிமணிக்கு தொகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், கூட்டணி கட்சியான திமுகவும் கரூர் எம்பி ஜோதிமணிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.